ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த இன்று ஒரு இறைவார்த்தை என்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க தேவன் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். 65 நாட்கள் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஒரு நாளுக்காக கூட நன்றி சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தோடு உங்களுக்கு சொன்னேன். என்ன, ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்தான். அவன் வேலைக்காரன், சுகவீனமா இருந்தான். ஆண்டவர்கிட்ட வந்து விழுந்த போது ஆண்டவர் சொன்னார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு. அவன் சொன்னது என்ன? நீங்க வர வேணாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 9ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை சொன்னதான இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான் பாருங்க, நான் அதிகாரத்தோடு இருக்கிறவன், ஆனா என் கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகர், வேலை செய்யறவங்க இருக்காங்க. நான் ஒருவனை பார்த்து போ அப்படின்னா போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இது செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளோ இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை பாருங்க. பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, உத்தியோகம் இருக்கு, உயர்வு இருக்கு, எப்பொழுதும் அவனை சுற்றிலும் ஆட்கள் இருக்காங்க. ஆனா இப்ப அவனுடைய வார்த்தை அப்படி அறிவித்தாலும் அவன் உறுதிப்பாடு ஆண்டவர் தான். அப்ப அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் அப்படியே நடக்க போகுது. நடந்ததா? அவன் விசுவாசத்தேற்றபடி நடந்ததா? கீழே படிப்போம். ஆண்டவர் என்ன செய்தார் என்கிற விஷயத்தை பார்க்க முடியும். எனவே விசுவாசத்தோட வாழுவோம். விசுவாசம் முக்கியம். விசுவாசத்தை முக்கியப்படுத்துங்க. தேவ பிள்ளைகள் விசுவாசத்துல நிலைத்திருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.